கொரோனரி ஆர்டரி டிசீஸில் பார்த்தீங்கன்னா ஃபேட் டெபாசிஷன் ஆர்டரி இன்னர் வால்ஸில் வந்து நமக்கு இது கொலஸ்ட்ரால் வந்து டெபாசிட் ஆகிறதுனால ஆர்ட்ரிஸ் வந்து நேரோ ஆகும். அதனால் பிளட் சப்ளை நம்ம ஹார்ட்டுக்கும் சரி அல்லது மற்ற உறுப்புகளுக்கும் சரியாக போகாதனால, குறிப்பாக ஹார்ட்டுக்கு சரியான பிளட் சப்ளை போகாதனால நமக்கு பம்பிங் கெப்பாசிட்டி வந்து ஹார்ட்டில் குறையும். இதனால் நமக்கு கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பெண்களை விட ஆண்களுக்கு இந்த சான்சஸ் அதிகம். அதிலும் குறிப்பாக வந்துட்டு மெனோபாஸ் ஆன பெண்களுக்கு அதிகம். ஸோ இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வராமல் ப்ரிவென்ஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேட் டெபாசிஷனில் ஆகாமல் இருக்குன்னா கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசம் நார்மலாக இருக்கணும். அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய இன்டேக் கொலஸ்ட்ரால் ஆகட்டும் அல்லது மெட்டபாலிசம் பூஸ்டப் பண்ணுறதுக்கான சில ஹெர்பல்ஸ் ஆகட்டும், ஒர்க் அவுட் மீன்ஸ் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவலை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நம்மளுடைய லிப்பிட் ப்ரொஃபைலில் கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கா, அப்நார்மலாக இருக்கா, அல்லது குட் கொலஸ்ட்ரால் எந்த லெவலில் இருக்குது, பேட் கொலஸ்ட்ரால் எந்த லெவலில் இருக்குது, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணிவிட்டு மெடிசன் வித் டயட் எக்ஸசைஸ் இதெல்லாம் கொண்டு வரும்போது இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ்லேருந்து நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணிக்கலாம்.